ஆண்டவரும் அருமரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு வேத வசனத்தை பார்க்கும்பொழுது யோபு 42:2 இவ்வாறு சொல்லுகிறது, தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் சொல்லி நாம் அவ்வாறு வாசிக்கிறோம். பாருங்க, இது ஒரு வாக்குத்தத்த வசனம் என்று சொல்லலாம். அப்படின்னா இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியம்லாம் தடைபட்ட நிலைமையில் இருக்கலாம். நீங்கள் ஒரு நினைக்கலாம், என் பிள்ளைகளுடைய திருமண காரியம் தடைபடுகிறது, வேலையின் காரியம் தடைபடுகிறது, நான் எது கையின் பிரயாசத்தில் எந்த காரியம் முயற்சி எடுத்தாலும், என் கைகள்னால் எந்த முயற்சி எடுத்தாலும் தோற்று போகிறதே, தடைபட்டு விடுதே சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்த காரியம் ஒருபோது தடைபடாது. இன்னைக்கு மனுஷங்க தடை பண்ணலாம், சத்ருவானவன் தடை பண்ணலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் இன்னைக்கு தடையாகி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் செய்ய நினைத்ததை யாராலும் தடை பண்ணவே முடியாது. என வேதம் அவ்வாறு சொல்கிறது, நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று சொல்லி. அவர் தடுக்காத தேவன், அவர் எல்லாவற்றையும் நமக்கு ஒழுங்குக்கிறமாய் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அன்றே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் அதிசயம் செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய காரியங்கள் எதுவுமே தடைபடாது. எனவே இந்த காரியத்தை கொண்டு, இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.